ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்னத்த பத்தி பார்க்க போறோம்னா, கமெண்ட்ல நமக்கு ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. நம்ம நண்பர் என்ன கேள்வி கேட்டிருந்தாருன்னா, எப்படி நான் சி ப்ரோக்ராமா சி பிளஸ் ப்ரோக்ராமா அப்படின்றத நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம கமெண்ட்ல கேட்டிருந்தார் ஒரு நண்பர். சோ அவருக்காக இந்த வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எப்படி டிஃபரன்ஸ் பிட்வீன் சி அண்ட் சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராம் அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல போவோம். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, இந்த டர்போ சி பிளஸ் பிளஸ் அப்படின்ற இந்த சாஃப்ட்வேரை ஓபன் பண்றேன். இதுல ஸ்டார்ட் டர்போ சி பிளஸ் பிளஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். எப்படி நம்ம டிஃபரன்ஸ் ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, இப்ப நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. சோ அப்பதான் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் புரியும். நம்மளுக்கு சி பிளஸ் சி ப்ரோக்ராமும் சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்காக நான் என்ன பண்றேன், முதல்ல சி ப்ரோக்ராம நான் ஓபன் பண்றேன். ஃபைல்ல போயிட்டு ஓபன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இதுல டாட் சின்ற எக்ஸ்டென்ஷன்ல இருக்கா அப்படின்றத பாருங்க. இதுல ஏதோ ஒரு ஃபைல் ஹலோ அப்படின்றத நான் ஓபன் பண்றேன். ஓபன் ஹலோ வேணாம், நான் வேற ஒரு ப்ரோக்ராம் ஓபன் பண்றேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுக்கிறப்ப என்ன இது டிஃபரன்ஸ் வருது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், வேற ஒரு ப்ரோக்ராம நான் ஓபன் பண்றேன். இப்ப இந்த ப்ரோக்ராம் எடுத்துப்போம். இந்த ப்ரோக்ராம்ல முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, இந்த இடம் இருக்கு பாருங்க, டைட்டில். என் கர்சரை கொஞ்சம் க்ளோஸரா ஃபாலோ பண்ணுங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டாட் சின்ற எக்ஸ்டென்ஷன்ல இருக்கும். டாட் சின்ற எக்ஸ்டென்ஷன்ல இருந்தா இந்த ஃபைல் டாட் சின்ற எக்ஸ்டென்ஷன்ல ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இந்த லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல லைப்ரரி ஃபைல்ஸ்ல பாத்தீங்கன்னா hash include std io.h அப்படின்ற ஹெடர் ஃபைல் பயன்படுத்துவோம். அதாவது சிக்கு ஒரு மாதிரி ஹெடர் ஃபைல் இருக்கும், சி பிளஸ் பிளஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ஹெடர் ஃபைல். ஸோ என்ன ஹெடர் ஃபைல் யூஸ் பண்றோம் அப்படின்றத பாத்துங்க. ஸோ அது மாதிரி எண்ட் மெயினா வாய்ட் மெயினான்றது அதுல டிஃபரன்ஸ் வராது. நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ற டிஃபரன்ஸ் வராது. அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த லைன்ல அந்த டபுள் அதாவது மல்டிலைன் கமெண்ட்ஸ் பயன்படுத்திருக்கேன்ல, அந்த லைன்ல இந்த இடத்துல லைன்ல பாத்தீங்கன்னா printf அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு மெசேஜை நம்ம இப்ப printf scanf அப்படின்ற ரெண்டு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். printfன்றப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு மெசேஜை நம்ம இது பண்றதுக்காக printfனும், scanfன்றத நம்ம இன்புட் நம்ம வாங்குறதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த printf scanf. அதே ஸ்டேட்மெண்ட் இப்ப நான் என்ன பண்றேன், சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராம நான் ஓபன் பண்றேன். ஓபன் போறேன். டாட் சிக்கு பதிலா சிபிபி அப்படின்றத நான் மாத்துறேன். மாத்திட்டு நான் கிளிக் பண்றப்ப அதே ஃபார் ஸ்டேட்மெண்ட்டை நான் ஓபன் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப ஹேஷ் இன்க்ளூட் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா டாட் சிபிபி அப்படின்ற எக்ஸ்டென்ஷன்ல இருக்கும். ஆமா, ஹேஷ் இன்க்ளூட் iostream.h அப்படின்ற லைப்ரரி ஃபைல் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சி அவுட் சி இன், அதாவது ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், சி அவுட்னு யூஸ் பண்றோம். நம்ம இன்புட் வாங்குறது தொட்டு சி இன்னு யூஸ் பண்றோம். இப்ப நம்ம நம்ம நண்பர் கேட்டிருந்த மாதிரியே இப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் நமக்கு புரியணும். ஸோ ஓகேவா? ஏன்னா இந்த மிஸ்டேக் காமனா எல்லாரும் பிராக்டிகல் எக்ஸாம்லாம் பண்ணக்கூடிய மிஸ்டேக். ஸோ அதனாலதான் அந்த நண்பரை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி மட்டும் கேட்டிருந்தார் நண்பர்.
சோ அதனால அந்த நண்பருக்கு வந்து நான் வந்து இதனுடைய எக்ஸ்பிளனேஷனை நான் தரேன். சோ இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வரும். அதாவது வந்து இதுதான் எக்ஸ்பிளனேஷன். முதல்ல வந்து என்ன பண்ணுவோம், டாட் வந்து சி ப்ரோக்ராமா இருந்தா டாட் சின்ற எக்ஸ்டென்ஷன்லயும், சிபிபி ப்ரோக்ராமா இருந்தா டாட் வந்து சிபிபின்ற எக்ஸ்டென்ஷன்லயும் இருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைப்ரரி ஃபைல்ஸ் அப்படின்றதுல நமக்கு டிஃப்ரெண்ட் வரும், நம்ம முன்னால சொல்லியிருந்த மாதிரியே. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஏதாவது சி ப்ரோக்ராமா இருந்தா நமக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பயன்படுத்துவோம். நம்ம வந்து ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப்னும், நம்ம இன்புட் வாங்குறதுக்கு வந்து ஸ்கேன் ஆஃப்னும் பயன்படுத்துவோம். அதே இது சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராமா இருந்தா நமக்கு வந்து என்ன ஆகும்னா வந்து சி அவுட் சிஇன், அதாவது சி அவுட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெசேஜ் பிரிண்ட் பண்றதுக்கும் நம்ம இன்புட் வாங்குறதுக்கு சிஇன்னும் பயன்படுத்துவோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த சி அண்ட் சி பிளஸ் பிளஸ் அப்படின்றத நம்ம இதுல தெரிஞ்சுக்கிட்டோம். நான் இதனோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் வந்து அடுத்த ப்ரோக்ராம் எப்படி போடுறது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.